ஹலோ ட்ரக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஷாக் ஆகாதீங்க, நம்ம சேனல் தான். என்னடா அதுக்குள்ளே வீடியோ வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா நான் கொஞ்சம் கூட அலுப்புப்படாமல் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கனால ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஐ மீன் ஒர்க்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் சேனலில் கேட்குறது இல்லைல்ல, நெக்ஸ்ட்டு என்ன வேணும்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஷார்ட்லேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேட்குறேன்டா. நெக்ஸ்ட்டு வந்து டாப் டே தான் போடுவேன். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் யூன்மீன் ஏன் போட மாட்டீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது, பிச்சு போடுவேன். பிகாஸ் யூன்மீன் போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த டியூஷன் மாஸ்டர்னு ஒன்று போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளோ லைக் நானும் உட்காந்துருக்கு, சரி பசங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு. லைக் அதுக்கு யாருமே எதுவுமே பண்ணல. ஸ்டில் இப்போ வரைக்குமே கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடே இல்லை. லைக் அவங்க அந்தளவு பார்க்கவும் மாட்டுறாங்க. இப்போது பசங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நான் போட முடியும். ஸோ அதனால தான் எனக்கு யூன்மீன் போடுற அந்த ஒரு தாட்டே சுத்தமாக இப்போலாம் வரவே மாட்டுது. ஸோ தட்ஸ் வை நான் டேக்குக்கே போட்டுட்ருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஓகேடா, இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஃப்எஃப் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங்ஸ் எல்லாமே நான் அதில் தாண்டா கேட்பேன். அதுக்கு தான் அது. மற்றபடி ஏதாச்சும் விஷயம்னா ஷேர் பண்ணிக்குவேன், வீடியோ டிலே ஆனால் சொல்லுவேன். அதுக்காக மட்டும்தான் அது, வேறு எந்த பர்பஸ்க்காகவும் அது கிடையாது. ஓகே, இப்போ டேரெக்டாக அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ ஜேகே ஒரு மாதிரி செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே கோவமாக உட்காந்துருக்கான். இதோட ஒரு வருஷம் வச்சு அவன் என்னை விட்டு போய், அதனால் இன்னும் அவனோட அந்த மெமரிஸ் என்னை விட்டு போகவே இல்லை. ஏன் எதை பார்த்தாலும் அவனோட மெமரிஸ், எதை தொட்டாலும், எந்த பிளேஸ் போனாலும் அவன் கூட கை பிடிச்சிட்டு நடந்த அந்த நாட்கள் எல்லாமே அப்படியே மைண்டுக்குள்ளே வருது. தயம், ஸ்டில் ஐம் லவ் வித் யூ. பட் என்னால் உன்கிட்ட திரும்பியும் வர முடியாது. நீ திரும்பி வந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். நீ எனக்கு கொடுத்த வழிகளும் உன்னோட மெமரிஸும் இப்போ வர என் நெஞ்சுக்குள்ளே அந்த மைண்ட்குள்ளே இருந்துகிட்டே தாண்டா இருக்கு அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஒரு கெஃபேல உட்காந்துருக்கான். அவங்க காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க. இல்லை, நோ தேங்க்ஸ் அப்படின்னு எழுந்து போகிறான். பக்கத்தில் ஒரு பார் இருக்கு, அங்கே போயிட்டு அப்படியே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எந்தளவு பண்ண முடியுமோ அந்தளவு. அவனுக்கு ட்ரிங்க்ஸ் அந்தளவு எடுத்துக்காது, பட் இருந்தாலும் ஓவராக அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். லைக் ஒரு 3 ஃபுல் பாட்டில் கிட்ட காலி பண்ணிடுறான். அந்த பார் டெண்டரே, சார் இதுக்கு மேலே வேண்டாம், ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ்க்கே இதுதான் லிமிட், இதுக்கு மேலே போனால் அது பாய்சனாக மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஒத்தா சரகுனாலே பாய்சன் தான். சரக்கு காதல் ரெண்டுமே பாய்சன்டா. ஒரு அளவுக்கு மீறி போயிட்டா காதலை மறக்க சரக்கை ஊற்றி ஆத்துறேன். அதுவும் பாய்சனமாக இருந்துச்சுன்னா போட்டுன்னு போயிடுவேன். பரவாயில்லடா, போய் சேர்ந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவரும் அப்படியே ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சுட்டு அப்படியே போயிடுறாரு. ஜேகே அப்படியே ஃபுல்லாக மட்டையாகிட்டு அப்படியே அந்த பார்லேயே தூங்குறான். அப்போ பார்டெண்டர், சார் சார் டைம் ஆகிடுச்சு, பார் க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் ஆகிடுச்சு சார். ஏய், கொஞ்ச நேரம் தூங்கிறனே, ரெண்ட் பே பண்ணுமா? பண்ணுற? ஏய், ஃபுல் போதா மட்டையாக ஆகிட்டேன். இப்போ வந்து சாரு மோருன்னெலாம் கூப்பிட்டு இருக்காரு என்ன? அப்பையிலேருந்து இப்போ வர அவனை மறுக்க முடியாமல் ஒத்தா பாராக சரகு அடிச்சிட்டு கிடையா. ஏன் தான் எனக்கு இப்படி? இன்னையோட அவனை மறக்கிற, இன்னையோட அவனுக்கு போடுறேன்டா ஒரு எண்டு காடு அப்படின்னு அவன் ஃபுல்லாக குடிச்சிருக்கான். அவனோட ஃபேஸ்லாம் அப்படியே செம்ம ரெட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் அவன் அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி நடந்துட்டு அப்படியே வெளியில் வர்றான். ஸோ அவன் நிலையிலே இல்லை, அவன் அப்படியே ஒரு மாதிரி தடுமாடிட்டே இருக்கான். ஜேகே, உனக்கு நீ இந்த பாட்டு டெடிகேட் பண்ணிக்கடா. போனால் போகட்டும் போடா. போனா போட்டும்டா. இதோட கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், யாரு கூட இருக்கான், யாரு கூட படுத்தான்னு ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியாது. அத்தா இதுக்கடா விட்டு போன அப்படின்னு
அவன் சட்டையை பிடிச்சி கேட்கணும் போல இருக்கு. கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன். அவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தான்னு வச்சுக்கோ, அவனை கண்டிப்பாக நான் கேட்பேன் அப்படின்னு அவன் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ மிட் நைட் ஆகிடுச்சு, ஒரு 12:30 இருக்கும். இப்போ பஸ் ஸ்டாண்ட் சைடு அப்படியே நடந்து போகிறான். இப்போ கரெக்டாக அவனை கிராஸ் பண்ணி ஒரு பஸ் போகுது. இந்த நேரத்துலலாம் பஸ் இருக்குல்ல. எங்கள் வீட்டுக்கு போவீங்களா கண்டக்டர்? சாரி, டிரைவர் அங்கிள், எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு தூரத்துலேருந்து அப்படியே தனியாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ லைட்டாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அப்போது பஸ்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே இறங்கி அவங்களோட அம்பர்லாவை அப்படியே விரிச்சிட்டு அப்படியே வெளியில் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. மழை பெய்யுது. ஹலோ, கொடை வச்சிருக்க கொடைக்காரரே, என்னையும் கொஞ்சம் உங்கள் கொடையில் போய் ட்ராப் பண்ணிட்டு போங்களேன். ஹலோ, மஞ்சா கொடை அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ அந்த பர்சனும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பர்சன் செம்ம ஷாக் ஆகுறாங்க. எஸ், அது நம்ம தயம் தான். அப்படியே ஜேகேவை நோக்கி நடந்து வர்றான். டேய் மஞ்ச கொடை, உன் மூஞ்சு பார்க்க அவன் மூஞ்சு மாதிரியே இருக்குடா மஞ்ச கொடை. வேணாம், எனக்கு லிஃப்ட் கொடுக்க வேணாம், போ. ஜேகே வா, வீட்டுக்கு போகலாம். டேய் மஞ்ச கொடை, என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. குடிபோதையில் அவனா மாதிரியே இருக்குடா, வாய்ஸு கூட அச்சு சார் அவனா மாதிரியே இருக்கு. போடா மஞ்ச கொடை, போ. ஜேகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே கைத்தாங்கள கூப்பிட்டு போகிறான். அப்போ ஜேகே அப்படி நல்லா போதையில் இருக்கனால யாரை கூட்டிட்டு போகிறான்னு கூட தெரியல. அப்போ தயாங்கூட நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு அவனும் அப்படியே போகிறான். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஒரு 11 o'clock காலையில் செம்ம தலைவலியாக இருக்கு. அப்படியே எழுந்துக்கிறான். அப்பா அடித்த சரகு செம்ம ஹெவியான சரகுடா. அடித்ததில் சும்மா ஜிவ்வுன்னு ஏறிச்சே, செம்ம தலைவலியாக வேற இருக்கு அப்படின்னு அவனும் எழுந்து ட்ரெஸ்ஸை பார்க்குறான். அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகியிருக்கு. ஜெயே, மட்டையாகி படுத்துருவ, இதில் வேற ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றினியா அண்ணா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அது அவனோட ரூமே இல்லை. ஜெயே, அந்த பாரை விட்டு வெளில வந்தோம். பஸ்ஸில் ஏறினோமா அண்ணா, யாரை விடன்னு வர தெரியலையே அப்படின்னு அவன் ஃபோன் பார்க்குறான். அவன் ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ பக்கத்துலேயே ஒரு ஹேங் ஓவர் சூப்பும் இருக்குது. அவள் பக்கத்தில் ஒரு நோட், தலை ரொம்ப வலிக்கும், இந்த சூப்பை குடிச்சிக்கோ அப்படின்னு. நம்மளை யாரோட அவ்வளோ கேர் பண்ணுறது? ஷோ டே ஜேகே, கரெக்டுடா. நேற்று ஒரு விஷயம் மட்டும் உனக்கு நல்லா மண்டையில் இருக்கு. என்ன சொன்ன? நேத்தோட அவனை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணல. யார் மேலே பண்ணும் தெரியலையே, அங்கே போயிட்டு இருக்கேன், அவன் மேலேயாச்சும் பண்ணியிருப்பேன். அதை விட அவ்வளோதான் ஜெய்கே, இன்னையோட நான் தயாங்க மறந்துட்டேன் அப்படின்னு கத்தி சொல்கிறான். அப்போ கரெக்டாக தயம் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வர்றான். அவன் ஒரு பிளாக் கலர் ஹுடி மாதிரியும் ஒரு பிளாக் கலர் பேண்ட்டும் போட்டிருக்கான். எழுந்துட்டியா? சூப்பர் குடி. ஜேகேக்கெலாம் செம்ம கடுப்பு. லைக் அவனை பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டு அந்த சூப்பை அப்படியே தள்ளி விடுறான். அந்த பவுல் அப்படியே உடஞ்சிருது. ஜேகே இரு, நான் போயிட்டு வேற சிப் கொண்டு வரேன். தீத்தங்கம், இது கூட என் கண்ணு முன்னாடி வந்த அகெயின், எதுக்கு என் லைஃப்குள்ளே வந்த? எதுக்குடா என் லைஃப்குள்ளே வந்த? ஜேகே, நான் சூப் கொண்டு வரேன், தலைவலிக்கும், குடிச்சிட்டு பேசலாம் அப்படின்னு அவன் அகெயின் கிச்சனுக்குள்ளே போகிறான். ஜேகே செம்ம கடுப்பாகிட்ட அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே கிச்சன் பக்கத்தில் போகிறான். ஸோ தயாங் அப்படியே சூப் ஊற்றிட்டு இருக்கான். அது நல்லா சுட சுட இருக்கு. இப்போ ஜேகே போயிட்டு தயாங்கோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே திருப்புறான். அந்த சூப் அப்படியே தயாங்கோட கையில் கொட்டிக்குது. ஐயோ வலிக்குது ஜேகே. சாரி தயாங், அப்போ நேற்று என்னை கூப்பிட்டு வந்தது நீதானா? ஆமாம், நேற்று உன்னை கூட்டிகிட்டு வந்தது நான் தான் ஜேகே. எதுக்காக கூப்பிட்டு வந்த? உன்னை மாதிரி உன்னை லவ் பண்ணுவேன் நினச்சியா? உன்னை வெறுக்கிறேன், உன்னை வண்டியோடு வெறுக்கிற தயம். ரொம்ப இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு பர்சன்னா
இப்போது நீ மட்டும்தான். அப்படியே ஜேகே, பரவாயில்ல, இருந்துட்டு போறேன் அப்படின்னு அந்த சூடுபட்ட கைய அப்படியே டேப்ல வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜேகே டேப்ல வாஷ் பண்ணக்கப்புறம் டிஞ்சர் வைக்கணும் தெரியாதா அப்படின்னு அவன் வைக்க போறான். அப்போ 2 பேத்துக்குமே அப்படியே நிறைய மெமரிஸ் அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகி போயிட்டே இருக்கு. அப்போ அடிப்படும் போதெல்லாம் ஜேகே தயாங்க்கு இப்படிதான் கையில் மருந்து போட்டுலாம் விடுவான். ஸோ அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க 2 பேரும். அப்போ தயாங் அப்படியே ஜேகேக்காக சமைக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தெரியாமல் கையில் அப்படி கட் ஆகிடுது. தயாங், நீ முன்னெல்லாம் யார் அதை பண்ண சொன்னது? ஆ, இங்கே பாரு கையில், ஓ தயாங் ரத்தம் வருதுடா அப்படின்னு தயாங் கையில் ரத்தம் வர்றதை பார்த்து ஜேகே அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்குறான். அப்படியே டேப்பில் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு அவனுக்கு மெடிசன் எல்லாம் கையில் அப்ளை பண்ணி விடுறான். தயாங் அப்படியே மடியில் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறான். அப்போ தயாங் ஜேகே கிட்ட, ஜேகே என்னை எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுற? நான் இன்னும் குழந்தையா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, நீ குழந்தைதான். இப்படி துடிச்சு போயிட்டேன். காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்க, ஆனாலும் எனக்கு நீ குழந்த. எங்கள் அப்பா கூட என்னை அப்படி பார்த்துக்கிட்டதில்ல. பரவாயில்ல, யாரும் உன்னை பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன்னை குழந்த மாதிரி பார்த்துக்குவேன். புரியுதா? புரியுது ஜேகே, புரியுது. சரி, உனக்கும் தான் நம்ம காலேஜில் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது கால் ட்விஸ்ட் ஆச்சு, என்னாச்சு? அதை நீ சரி பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அவள் ஜேகேவும், அதுக்கு தான் நீ ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டியே, அப்புறம் நைட்டு ஃபுல்லாக காலில் உட்காந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வேணான்னு சொல்ல எனக்கு ஃபுட் மசாஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போவே போயிடுச்சுடா. என் பக்கத்தில் இருக்கும்போது நான் என்னை கேர் பண்ணிக்கணும்னு அவசியமாக இல்லை. நான் ஒன்றை தான் கேர் பண்ணிக்கணும். பாரு எவ்வளோ அசால்ட்டாக இருந்திருந்தா இப்படி கையில் அடிபட்டுருக்கும். ஜேகே, இதெல்லாம் ரொம்ப நார்மல். எனக்கு அது நார்மல் கிடையாது. சொல்லப்போனால் நீ வளர்ந்த குழந்த. உன்னை கையில் எப்படி அடிப்படை விட்டுட்டு என்னால் சத்தியமாக கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியாதுடா, இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு தயாங்க நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக். இப்போ 2 பேரும் அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தயாங், ஜேகே சூப்பர் குடி பொடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் ஊதிட்டு இப்போ ஜேகேவும் அமைதியாக வாங்கி குடிக்கிறான். தயாங், நான் கிளம்புறேன். அப்போ தயாங் அப்படியே ஜேகேவோட கையை பிடிச்சி அவனை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். விடுண்ணா தயாங், ஒரு நிமிஷம் நின்னா என்னையும் அறியாமல் உங்ககிட்ட வந்துடுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு அழுகை தான் வருது. கோலா மாதிரி உட்காந்து அழுகிறதுக்கு நான் விரும்பலை. நான் லைஃப்பில் என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு நான் விட்டுருதேன். ஜேகே, எதுக்கு போகிறேங்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்துச்சு நீ ஒன்று கூட கேட்க மாட்டியா? என்ன கேட்கணும்? என்ன ஏதுன்னு ஒரு மெசேஜ் பண்ணாமல், எதுவும் சொல்லாமல், ஈவன் அ குட் பாய் எதுவுமே சொல்லாமல், ஒருத்துக்கு முன்னாடி ஒரு குட் பாய் கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிட்ட. எவ்வளோ வலிச்சிருக்கும். இப்போ வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு அவனை நினச்சி இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா? போயிட்டு இப்போது திடீர்னு லைஃப்குள்ளே வரேன்னா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஐ காண்ட் தயாங். ஜேகே, ஒரு நிமிஷம். ஜேகே ப்ளீஸ் என்னை பாரு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு தயாங் அப்படியே கெஞ்சுறான். ஜேகேவும், தயாங் என்கிட்ட எவ்வளோதான் கெஞ்சினாலும் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிடாத. ஜேகே, எங்கள் அப்பா என்ன எவ்வளோ அடித்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். என்ன, அவங்க அப்பா அடித்தாரா? ஆமாம், எங்கள் அப்பா என்ன அவ்வளோ அடித்தாரு தெரியுமா? அவங்க அப்பா அடித்த கதையெல்லாம் நான் கேட்குறதுக்கு வரல. நான் போகிறேன், அவ்வளோதான். என்னை விட்டு போனதுக்கு ரீசனும் எனக்கு தெரிய வேணும். நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறான். தயாங் அங்கேயும் ஜேகேவை பிடிச்சி அவன் உதட்டிலே போயிட்டு நல்லா முத்தம் கொடுக்குறான். ப்ளீஸ் போகாத ஜேகே அப்படின்னு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே தள்ளி விட முடியாம தயாங்க தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஆனா தயாங் அப்படியே வலி கட்டாயமா ஜேகேவை நல்லா பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அப்படியே 2 பேரும் அமைதியாகிட்டு சோஃபால உட்காடுறாங்க. ஜேகே தயாங் கிட்ட, சரி என்ன நடந்துச்சு அதை சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போ தயாங் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போகிறான். தயாங் அண்ட் ஜேகே
2 பேரும் அப்படியே காலேஜில் பார்த்து தான் மீட் பண்ணி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் த டைம் அப்போது தயாங் அண்ட் ஜேகே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வை சொல்லி ஒரு 1 வீக் இருக்கும். அப்படியே அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே செம்ம ஹாப்பியாக அப்படியே கப்புள்ஸாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகேவோட ப்ரொஃபஸர் தான் தயாங்கோட அப்பா. ஸோ அவருக்கெல்லாம் இது தெரியாது. அவரோட அப்பாவுக்கு மறைஞ்சு தான் 2 பேரும் அப்படியே டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன் ஃபைன் டே தயாங் அண்ட் ஜேகே 2 பேரும் அப்படியே வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு அப்படியே மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு போகிற தயாங்கோட அப்பா அதை பார்க்குறாரு. அப்போ தயாங், ஜேகே என்ன வர நீ கொஞ்சம் தான் சாப்பிட்ற, ஜிம்முன்னு அதுக்கான இது மட்டும்தான் சாப்பிட்ற, இன்னைக்கு நான் என்ன ஊட்டி விடுறேனோ அதுதான் சாப்பிட்ணும், புரியுதா? அஜோ குழந்த ஊட்டி விடு. நீ என்ன ஊட்டி விடுறியோ எனக்கு ஃபுல்லாக அதை தான் சாப்பிட போகிறேன். நோ டயட் எல்லாமே இல்லை. இன்னைக்கு யார் என்ன கொடுக்குறானோ அது மட்டும்தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு தயாங் என்ன கொடுக்குறானோ அதை வாங்கி அப்படியே ஜேகே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இதை தான் தயாங்கோட அப்பா பார்த்துருப்பாரு. அப்போது தயாங் வீட்டுக்கு போகிறான் எப்பயும் போல் கேஷுவலாக. அப்போ அவனோட அப்பா செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. தயாங், அப்பா எக்ஸாம்ஸ் வருதுல, படிச்சிட்டியா? படிச்சுட்டே இருக்கப்பா. ஏன் என்னாச்சு? அப்புறம் என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேகே இருக்கான்ல, உங்கள் ஸ்டூடெண்ட் ஜேகே என்னாச்சப்பா? அவனை உனக்கு தெரியுமா? இப்போ தெரியும்னு சொல்கிறதா தெரியாதுன்னு சொல்கிறதா? அது அப்பா காலேஜ் கேம்பஸ்குள்ள பழக்கம்ப்பா. ஏன் என்னாச்சு? அவன் கூட இன்னைக்கு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால. ஆமாப்பா தெரியும், அதனால தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்ல வேலை தயம் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அப்பாவுக்கு இப்போ செம்ம டவுட் வந்திருக்கும். ஆனால் இப்போவே ஒரு டவுட்டில் தான் கேட்குறாரா என்ன அவர். நல்ல வேலை ஜேகேவை தெரியும்னு சொன்னது தயம் அப்படின்னு அவனும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது ஜேகே கிட்டேருந்து மெசேஜ் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டை அப்படியே தயாங்கோட அப்பா பார்க்குறாரு. தயம், ஃபோனை குறைச்சிட்டு படிக்கிற வேலையை பாரு. அப்பா படிக்கிறேன்ப்பா, நான் கரெக்டாக படிச்சிடறேன்ப்பா அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அவங்க அப்பா அவனை அடிக்கலாம் செய்வார். பட் அதெல்லாம் இது வரைக்கும் ஜேகே கிட்ட சொன்னதே கிடையாது. அவன் லைக் மார்க் கம்மியானா அவனுக்கு கன்னத்துல சப்புன்னு கொடுப்பாரு. ஸோ அதுக்கு பயந்தே தயாங் நல்லாவே படிச்சிருவான். அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப அவனை ஹர்ட் பண்ணிடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜேகே மேலே எதுவும் கோவம் வந்துடுமோ, இல்லை எக்ஸாம் மார்க்கில் எதுவும் பண்ணிடுவாரோன்னு தயாங் ரொம்ப அப்படியே பயந்துட்டே இருப்பான். அப்போ ஜேகே கால் பண்ணுறான். தயாங் அவனோட ரூமுக்கு போயிட்டு, ஹலோ ஜேகே. தயாங், என்னாச்சு? எது என் பேபியோட குரல் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? அது ஒன்றும் இல்லை ஜேகே, அது இப்போ தான் டயர்டாக வந்தேன்ல அதனால தான். அப்புறம் அவங்க அப்பாங்காரர் இருக்காரு, எவ்வளோ ஹோம்ஒர்க்காக கொடுத்து வச்சிருக்காரு. எவ்வளோதான் எழுதினாலும் சும்மாவே மார்க்கு ரொம்ப கம்மியாக தான் போடுவார். நாளைக்கு வேறு அவரோட எக்ஸாம் இருக்குது, எவ்வளோ கம்மியாக போடுவாரோ தெரிலடா. ஜேகே, ஆனால் நீ தானே உன்னோட கிளாஸில் டாப்பர். நான் தான், இருந்தாலும் உங்கள் அப்பா கையிலேருந்து மார்க் வரவே செய்யாதுடா. இன்னும் அதிகமாக யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். பட் ஸ்டில் அவர் ரொம்ப கம்மியான மார்க் தான் போடுறாரு. நீ வேணால் கேட்டு பாரு ஜேகே, மார்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடலாம்லன்னு. நீ எதுவும் ஒரு மாதிரி பேசுகிற, உடம்பு எதுவும் சரியில்லை என்னதையும், வெளியில் சாப்பிட்ட ஃபுட் எதுவும் ஒத்துக்கலையா என்ன? இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஒன் ஃபைன் டே தயாங் அப்படியே ஜேகேயோட லேப்பில் உட்காந்து காலேஜ் ஸ்டெப்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, லைக் ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டெப்ஸில். அப்போது தயாங், எனக்கு இப்போவே ஒன்று அச்சன் நல்லா அடிக்கணும் போல இருக்குடா, முதல்ல கட்டிச்சு எழுகணும் போல இருக்கு. ஜேகே, எப்போ பாரு ஜேகேச்சா, நானும் ஆசை நானும் சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பாவோட கண்ணை மறைஞ்சு வாழ்கிறதே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவங்க அப்பா கிட்ட டைரெக்டாக சொல்லிடலாமா? எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ஒத்துக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்ததுக்கே ஒரு மாதிரி ஆனார். ஆனால் ஜேகே கிட்ட அதெல்லாம் நம்ம சொல்லிக்க வேணாம் அப்படின்னு அவனும் எதுவும் சொல்லலை. ஸோ போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் அப்படியே எழுந்துட்டு
அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக தயாங்கோட அப்பா அந்த சைடு கிராஸ் ஆகிடுறாரு. ஜேகே அண்ட் தயாங் 2 பேருமே அதை பார்க்கவே இல்லை. ஸோ அப்போது ஃபியூ டேஸும் போகுது. ஜேகே அவன் தான் அவன் கிளாஸ்லேயே டாப்பர். பட் ஸ்டில் அவன் அப்படியே ஃபெயில் ஆகிட்டே வர்றான் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும். ஸோ போய் கேட்கும் போதெல்லாம் இதுக்கு ஆன்சர் இது இல்லை அது இல்லைன்னு அவர் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. யோசிக்க அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒன் டே ஜேகேவே போயிட்டு, சார் நான் இதெல்லாம் ஆன்சருமே நெட்லேயும் செக் பண்ணிட்டேன் அண்ட் லைப்ரரி புக்ஸ்லேயும் செக் பண்ணிட்டேன். எப்பயுமே கிளாஸில் நான் தான் டாப்பராக இருப்பேன். அப்புறம் எப்படி என்னோடய கிரேட்ஸ் எல்லாம் எப்படி குறையும்? ஜேகே இங்கே பாருப்பா, எப்பயுமே டாப்பராக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. டாப்பருக்கு சில நேரம் மார்க் குறையலாம். பழமொழியில் சொன்ன போனால் யானைக்கும் அடிசரிக்கும். இன்னும் நல்லா படிப்பா, உன்னோட கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஜேகே இன்னும் நல்லா படிக்கிறான், ஆனாலும் அவனுக்கு அப்படியே பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இந்த விஷயம் அப்படியே தயாங் காதுக்கு போகுது. தயாங், உன்னோட அப்பா ஜேகேக்கு ஃபெயில் பண்ணிட்டே இருக்காருடா. என்னடா சொல்ற ராபர்ட்டு? ஆமாம், ஜேகே ரொம்ப நல்லாவே தான் எழுதுறான், ஆனாலும் அவங்க அப்பா ஒவ்வொரு டைமும் அவனுக்கு டெஸ்ட்டில் ஃபெயில் பண்ணிட்டே இருக்காரு. அவன் போய் கேட்டானா? கேட்டாலும் உன்னோட படிப்பு கவனத்தில் இருக்கணும் அப்படி இப்படிங்கிறாருடா. ஓ, அப்பாவுக்கு எங்கள் விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் என்கிட்டயும் சரியாக பேசுறதில்ல. ஜேகேவே இப்படி ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்காரா அப்படின்னு எனக்கு 2ல் 1 தெரியணும்னு தயாங் அப்படியே அவனோட வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு அவன் அப்பானா பயம், பட் எனக்கு எப்படியாச்சும் பேசணும் அப்படின்ட்டு போகிறான். அப்போ போனதுமே தயாங்கோட மார்க் பேப்பர் அப்படியே முன்னாடி வச்சிருக்காரு. அப்பா, தயாங் வாப்பா வந்து உட்காரு பார்க்கலாம். அப்பா அது உட்காருன்ன. உட்காரப்பா உட்கார. போன தடவை டெஸ்ட்ல எத்தனை மார்க் எடுத்த? அப்பா 98 out of 100பா. இப்போ என்ன மார்க்கு? 97 out of 100பா. ஒரு மார்க்கு எங்கே போச்சு தயம், எங்கே போச்சு அப்படின்னு பெல்ட் எடுத்து தயாங்க உடம்புலே நல்லா அடிக்கிறாரு. ஒரு மார்க் எங்கே போச்சு? அப்பா அப்பா விட்டுருங்கப்பா, அப்பா அப்பா நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு மார்க் எடுத்துருவேன்ப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கெஞ்சுறான். ஜேகேவை கட்டி பிடிச்சதுல அந்த ஒரு மார்க்கை கோட்டை விட்டுட்டியா தயம்? அப்பா 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 ஏன்பா நீங்கள் ஜேகேக்கு ஃபெயில் மார்க் எல்லாம் போடுறீங்க? அப்பா அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ப்பா, ப்ளீஸ்ப்பா அவனோட ஸ்பாயில் பண்ணிடாதீங்கப்பா. ஓ, அவனோட ஸ்பாயில் பண்ணக்கூடாதா? ஆனால் அவனை தான் ஸ்பாயில் பண்ணுமே, ஏன்னா அவன் உன்னோட படிப்பை ஸ்பாயில் பண்ணுறானே தயம் அப்படின்னு இன்னும் நல்லா அடிக்கிறாரு. தயாங்கெலாம் கதறிட்டு இருக்கான். அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன்ப்பா. என்ன சொன்னாலும் கேட்பியா? என்ன சொன்னாலும் கேட்பேப்பா, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். ஜேகேவோட மொத்த கரியரையும் அந்த காலேஜ்லேயே அகெயின் ரிப்பீட் மோடில் போட்டுகிட்டே இருப்பேன். சொல்லு, இப்போ சொல்லு, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்குறப்பா, என்ன விட்டுருங்கப்பா. தயங்கும் போயிடுறேன். ஜேகேவை எதுவும் பண்ணாதீங்கப்பா. தோ பாரு, அப்ராட்ல உள்ள யூனிவர்சிட்டிக்கு 1 year நீ படிக்க போற. அங்கே படித்து முடிச்சுட்டு வரணும். அது வரைக்கும் நீ ஜேகே கிட்ட கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னு யாராச்சும் என்கிட்ட வந்து சொல்லட்டும். அப்புறம் இருக்கு தயம், ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த ஜேகேவை அவ்வளோதான் அங்கேயும் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு நல்லா மிரட்டுறாரு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ சொன்ன மாதிரியே போயிடலாமா? இவர் ஜேகேவை ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னா, இல்லைன்னா ஜேகேவோட ஸ்டடீஸ்க்கு ஏதாச்சும் ஆகிடுமா என்ன அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எப்படியோ ஒரு 1 day போகுது. ஸோ காலேஜ்க்கு வர்றான், ஆனால் ஜேகே கிட்ட எதுவுமே அவன் காட்டிக்கவே இல்லை. அப்போ காலேஜ் ஃபினிஷ் ஆகுது. அந்த எண்ட் ஆஃப் த டேயில் ஜேகே சொல்லுதாங்க என்ன? அது வந்து ஒரு ஹக்கு கொடுக்குறியா? ஐயோ ஒன்று என்ன 1000 தடவை நீ கேட்டாலே அப்படின்னு ஜேகே தயாங்கு ஒரு வாமான ஒரு ஹக் கொடுக்குறான். ஸோ தயாங்கும் அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு, என்ன மன்னிச்சிருச்சுக்கே, எப்பயுமே மனசில் நீ மட்டும்தான் இருப்ப,
உன்னை தவிர என் மனசில் வேறு யாருக்கும் இடம் கிடையாது. ஆனால் நான் போய் தான் ஆகணும். கண்டிப்பாக வருவேன். 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அப்படியே அவன் மனசுக்குள்ளேயும் நினைக்கிறான். ஜேகே அது சரி கிளம்பட்டா, நான் கொண்டு போய் விடுறேனே. இல்லை இன்னைக்கு நடந்தே போகலான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வரியா? கை பிடிச்சிட்டு இந்த ரோட் சைடில் கொஞ்சம் வாக். என்னடா என்ன ஒரு மாதிரி இருக்கியா என்ன? யாரும் எதுவும் தங்குது சொல்லிட்டாங்களா என்ன? இல்லை ஜேகே, சும்மா தான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அப்போ தூக்கிட்டு போவா அப்படின்னு ஜேகே தயங்க லிஃப்ட் பண்ணிக்கிறான். அப்படி தூக்கிட்டே நடக்கிறான். தயாங்கெலாம் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. என்ன பண்ணுறது? என்கிட்ட வேல்யூவான ஒரு டிகிரியும் இல்லை. அப்படி இருந்தால் கூட எங்கள் அப்பாவை எதிர்த்து போராடி ஜேகே கூட 2 பேரும் எப்படியாச்சும் ஒரு லைஃப் ரன் பண்ணலாம். பட் ஆனால் இந்த 1 இயர் தயம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும். ஜேகே கிட்ட ஏதாச்சும் சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவன்கிட்ட சொல்லாமலே போயிடலாம். சொல்லாமல் அப்படின்னு வீட்டுக்கு விட்டதும் நெக்ஸ்ட் டேலேருந்து தயம் வந்திருக்கவே மாட்டான். ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும். தயாங்கிட்டேருந்து கால் மெசேஜஸ்ன்னு எதுவுமே வந்திருக்காது. டேரெக்டாக அவங்க அப்பா கிட்டே போய் கேடலாமா அப்படின்னு அவனும் தயாங்கோட அப்பா கிட்ட போய் கேட்குறான். சார், இன்டரப்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. தயாங் 1 வீக்காக வரல. அப்போ அவங்க அப்பா ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டு, ஓ தயாங் உங்ககிட்ட சொல்லையாப்பா, உன்னை பிடிக்கலன்ட்டு தான் அவன் ஃபாரின் போயிட்டானே. சார், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, நான் கேட்டேன் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, நான் 2 பேரையும் சேர்த்து வச்சிட்றேன் அப்படின்னு. இல்லைப்பா, சும்மா நான் படிக்க போகிற வரைக்கும் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவைப்பட்டுச்சு, நான் போயிடுவேன்ப்பா அப்படின்னு போயிட்டானே. இல்லை, என் தயங்க அப்படி பண்ணிருக்க மாட்டான். என்னதோ ஓ தயங்க, அவன் என் பிள்ளைப்பா, உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஜேகேக்கு இருந்தாலும் நம்பவே முடியல. பட் போய் ஒரு ஃபோன் கால் ஆச்சும் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தயாங் மேலே அவனுக்கு அவ்வளோ கோவம். ஸோ அந்த கோவம் தான் இப்போ வரைக்கும் அப்படியே 1 இயர் ஆகி முடிச்சதும் இன்ன வரைக்குமே இருக்கு. இப்போ தயம் இது எல்லாத்தையும் சொல்கிறான். எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக் இதுதான் ஜேகே நடந்தது. இப்போ நான் டிகிரி முடிச்சிட்டேன், இங்கே வந்துட்டேன். இனியும் நீ விட்டு போனா எங்கே போவேன் ஜேகே அப்படின்னு ஜேகேவை நல்லா கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். அப்போ ஜேகேவும் தயாங்க அப்படியே இழுத்து நல்லா கட்டி பிடிச்சிட்டு, என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்பவே சொல்லியிருந்தா கூட அவங்க அப்பா நாச்சும் மயிராச்சுன்னு தூக்கி போட்டு போயிடுவீங்கல்ல. ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை. இன்னும் 1 வருஷத்துல ஏதாச்சும் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்களாம்ல. எதுவுமே பண்ணலடா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னென்னவோ பண்ண ட்ரை பண்ணேன், ஆனாலும் அதனால் முள்ளத்தையும் எப்படி இருந்தது தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி பாராக ரோடா குடிச்சிட்டு அலைஞ்சேன். ஆனால் உன் நினப்ப மட்டும் என்னால் மறைக்கவே முடியலடா. நேற்று நைட் ஏதோ கனவு மாதிரி இருந்தது. நேற்று நைட் தான் ஜேகே நான் வந்ததுமே உன் வீட்டுக்கு வரலான்னு தான் பஸ் இறங்கி வந்தேன். பார்த்தா நீ ரோட்டில் குடிச்சிட்டு கரெக்டாக என்னையே கூப்பிட்டு. நான் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை விட்டு என்னால் போக முடியாது ஜேகே அப்படின்னு ரொம்ப அழுகிறான். ஜேகே அப்படியே தயங்க பிடிச்சி அவன் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவன் ரொம்ப கம்ஃபோர்ட் பண்ணுறான். தயம், அவங்க அப்பா எங்க? இல்லை ஜேகே, ஊருக்கு வந்துட்டேன். அங்கே டிகிரி வாங்கின நெக்ஸ்ட் நிமிஷமே ஊரில் ஒரு வாக்குக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்பா கிட்டே சொல்லிட்டேன், இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் என்னாலே என்னை பார்த்துக்க முடியும்னு இருக்கு ஜேகே. அப்புறம் அப்பா கிட்டே சொல்லிட்டேன், இனிமே அவர் எனக்கு தேவை இல்லைன்னு. ஓ, இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு எச்சத்தனமாக என்னென்னலாம் பண்ணிடுங்க. தயம், ஏவா நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கைக்கு அடிப்பட்டதுலேயே நல்லா முத்தம் கொடுத்துட்டு தயங்க அப்படியே பக்கத்துலேயே குழந்த மாதிரி வச்சுட்டு ஜேகே அப்படியே தயங்களுக்கு ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுக்குறான். சாப்பிட்ணுன்னா என்னடா வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஒரு மாதிரி இறச்சி போயிட்டு. உன்னை எப்பெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனால் 1 இயர் ஆகிடுச்சுல. சரி, எந்த நம்பிக்கையில் வந்தேன்? நான் இங்கே தான் இருப்பேன்னு தெரியல. ஆனால் நம்பிக்கையாக இருந்தேன். நீ என்னை தவிர யாரையும் நினச்சிட்டு இருக்க மாட்டேன்னு.
அவனை மறக்க முடியாமல் எவ்வளோ தவிச்சேன் தெரியுமாடா. நீ வரவே மாட்டேன்னு நினச்சேன். என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு தயாங்க்கு ஜேகே அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் நிறைய பேசி நிறைய கம்ஃபர்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த ஈவினிங் ஜேகே அப்படியே தயாங்க வெளியில் கூப்பிட்டு போகிறான். ஜேகே எதுக்குங்க தயம் வான்னு அமைதியா வா அப்படின்னு தயாங்கோட கையை நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு அப்படியே தயாங்கோட வீட்டு வாசல் கூப்பிட்டு போகிறான். இரு தயம், என் பேபி குட்டில இங்கே இருங்க. யோ ப்ரொஃபஸரே எச்சா ஒரு நிமிஷம் வெளில வரியா அப்படின்னு கத்துறான். அப்போ தயாங்கோட அப்பாவும் அப்படியே வெளில வராரு. என்ன மாமனாரே உன் முள்ள ஒன்று தூக்கி எறிஞ்சிட்டார்ல, அதனால நீ மாமனார்லாம் கிடையாது, கிளம்போல்டு. நான் வேலை பார்த்து விட்டுறிய. யோ உனக்கு இன்னும் அசிங்கமாகவே இல்லையாயா? என் செல்லத்தை எப்படி அவனுக்கு அடிக்க மனசு இருந்துச்சு? தயம் ஒரு நிமிஷம். ஜேகே வா போயிடலாம். வேணாம், எவ்வளோ அடிச்சிருக்க, குழந்தடா அவன். இந்த பாரு, நீ அடித்தது கையில் இன்னும் காயம் தழும்பாக மாறிடுச்சு அப்படின்னு ஜேகே போயிட்டு பக்கத்துலேயே தயங்கோட அப்பாவுக்கு சப்புன்னு ஒன்று கொடுக்குறான். இது என்னைக்குமே வரக்கூடாது, புரியுதா? அண்டு இன்னிலேருந்து உன் பையன் மயிருன்னு உறவு கொண்டாடிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு அரைஞ்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வர்றான். ஸோ ஜேகே அண்ட் தயங்க 2 பேருமே ஒரு ஹவுஸில் தங்கி அப்படியே அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப லவ்வபிளாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, அதுக்கப்புறம் என்ன, அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃபேன் ஃபிக்ஷன் இந்த மாதிரி ஃபேன் ஃபிக்ஷனை வந்து ஒரு சில இடத்துல வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், நான் யூஸ் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அப்போ என்ன சொல்லியிருந்தீங்க? ஓகேக்கா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் நியூ வியூவர்ஸா இல்லை என்ன ஏதுன்னெலாம் எனக்கு சத்தியமாக தெரியல. அவங்க வந்து அக்கா ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. ஒன்று ஃப்ராங்காக நான் கேட்குறேன், ஃப்ராங்காகவே நான் கேட்குறேன்டா. நம்ம சேனலில் எப்படி யூஸ் பண்ணுறோம்? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது கிடையாது வேறு எந்த சேனல்லையும், பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை விடலாம் ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ நீங்கள் ஒரு மூவியே பார்க்குறீங்க, அப்போது அதில் ஒரு சில இடத்துல பேட் வேர்ட்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? எனக்கு புரியலடா, நான் இப்போயும் அதுதான் சொல்லுவேன், பிடிச்சா பாருங்க, பிடிக்கலையா வேணாம் பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சும் பிடிக்காம எதுக்கு பார்க்கணும்? டு பி ஃப்ராங்க் இதுதான் சொல்லுவேன். அது ஒரு சில இடத்துல எந்த இடத்துல பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக அப்படி இப்படின்லாம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வராது, புரியுதா? இதுதான் நான் இப்படி தான் ஸ்டோரி கொடுப்பேன். அண்டு ஸ்டோரிஸ் அப்பப்போ நல்லாவும் வரும், சில நேரம் மொக்கையாகவும் வரும். டு பி ஃப்ராங்க், டு பி ஹானஸ்ட், இதுதான். ஸோ பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல தாராளமாக ஸ்கிப் பண்ணிருங்கடாமா. புரியுதா? ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னன்னு சொல்லிடுங்க. அண்ட் வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. பிகாஸ் இது ஒரு மாதிரி நியூ ட்ரையாக இருந்ததில்ல, போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும். போன வீடியோ ஒரு மாதிரி லவ்வி டூவியாக இருந்தது, அண்ட் இந்த வீடியோ அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக போச்சு. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் மறக்காமல் அவங்களோட லைக்கும் கொடுத்துருங்க. ஓகேடா, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.